வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஓல்ட் புல்லட்ல இருக்கிற கியர் பாக்ஸ் மெயின்டனன்ஸ் தான் பார்க்க போறோம். யார் யாரெல்லாம் ஓல்ட் புல்லட் வச்சிருக்கீங்களோ, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இனிமே வீட்லயே பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிக்கர் ராடு, தென் கியர் கியர் ராட் அது எல்லாமே கழற்றிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, கியர் செலக்டர் ஸ்ப்ரிங்கு பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. வாஷரும் பத்திரமா எடுத்து வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, கியர் கேசிங் கழட்ட போறோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5 ஸ்க்ரூ இருக்கு. இது 5மே இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கியர் கேசிங் கழட்டிட்டோம். இது வந்து கிளட்ச் கேபிளோட அட்டாச் ஆயிருக்கும். அதையும் நீங்க சேஃபா கழட்டிடுங்க. உள்ள நீட்டா கிளீன் பண்ணிட்டு, அ ஒண்ணொண்ணா கழட்ட ஆரம்பிங்க. என் 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 கேஸ் பார்த்தீங்கன்னா, ஆ எம் எம் ஸ்ப்ரிங் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது ஏன்னா அதனால சரியா செலக்ட் ஆகல. ஸோ அத நான் மாத்த போறேன். அது புதுசு வாங்கிட்டு வந்திருக்கேன். சொல்லுவாங்க. நீங்க கழட்டுறது எல்லாமே ஸ்ப்ரிங் தான் போயிட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப டைட்டா இருக்கும். ஸோ புதுசு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ மாத்தும்போது காமிக்கிறேன் பாருங்க. இதுல இந்த கீழ இருக்கிற ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா, அந்த கிக்கர் ராடோட ஸ்ப்ரிங்கோட அட்டாச் ஆயிருக்கும். அத கழட்டும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் அத சேர்த்து நீங்க எடுக்கணும். ஸ்ப்ரிங்கும் நெட்டும் சேர்ந்த மாரி. இந்த ஸ்ப்ரிங்கு வந்து அந்த நீங்க கிக்கர் வந்து கிக் பண்ணும்பொழுது திருப்பி ரிவர்ஸ் வரும் பார்த்தீங்களா? அதுக்கு தான் இந்த கிக் இந்த ஸ்ப்ரிங் யூஸ் ஆகும். எல்லாமே நல்லா கிளீன் பண்ணிட்டு, கிரீஸ் பண்ணிட்டு திருப்பி மாட்ட போறோம். அத அப்படியே நம்ம கியர் ஆயிலும் சேஞ்ச் பண்ண போறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, கீழ ஒரு நெட் இருக்கும். அந்த நெட் கழட்டுனீங்கன்னா கியர் ஆயில ட்ரெயின் பண்ணிறலாம். இது பார்த்தீங்கன்னா, ஆயிலா இருக்காது. ஆயிலும் கிரீஸ் சேர்ந்த மாரி இருக்கும். திருப்பியும் நம்ம டாப் அப் பண்ணும்பொழுதும், கிரீஸ் பாதி, ஆயில் பாதி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, மேல இருக்க மேல இப்ப நெட்டு கழட்டுறேன்ல, அந்த நெட்டு அந்த ஹோல் வழியா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அ இன்சர்ட் பண்ணணும். இதுதான் பார்த்தீங்கன்னா, நாங்க சொன்ன புது ஸ்ப்ரிங்கு. ஸோ இத நல்லா அந்த எம் பிளேட்டோட வச்சதுக்கு அப்புறமா ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா, திருப்பியும் கிளட்ச் கேசிங் ஃபிக்ஸ் பண்ண போறோம். கேபிள திருப்பியும் அந்த ஹோல்ஸ்குள்ள விட்டுட்டு, கேசிங்கோட அத அட்டாச் பண்ண போறோம்.